இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியாது. விற்க முடியாமல் போனப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டப்பட்டு இது பண்ண காசு அப்படியே நிற்கிதே, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு அப்படியே நிற்கிதே, இவ்வளோ வாங்கின காசு அப்படியே நிற்கிதேன்னு. அவ்வளோ சீக்கிரம் நான் கடன் வாங்க மாட்டேன், சேர்த்து வச்சு தான் அதை பண்ணுவேன். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது உள்ள வரும்போது எனக்கு இந்த டீம் சப்போர்ட் வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் எனக்கு அந்த 3 மாதம் டைமிங் நான் செட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த டைமிங்கில் நீங்கள் சொன்னது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு இது உள்ள வரத்துக்கு. இந்த கைடட் ப்ராசஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வெப்சைட்டை எடிட் பண்ணுறது, வெப்சைட்டில் வந்து என்ன ஃப்ரண்ட் பேஜில் இருக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு ப்ரெசன்ஸ், வெப்சைட்டோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணும், அதை சேஞ்ச் பண்ணது. மோஸ்ட்டாக பிக்சல்ஸை வந்து ஃபேஸ்புக்கோட கரெக்டாக கனெக்ட் பண்ணல நான். அதனால தான் என்னோடய ஆடே பர்ஃபார்ம் பண்ணலன்றது நான் செலவு பண்ணியிருக்கேன். பட் அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அது பேக் எண்டே சரியில்லைன்றதே எனக்கு இங்கே தான் புரிஞ்சிச்சு. அது எல்லாமே டீம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்று ஒன்றா தப்பை கண்டுபிடிச்சி ஸ்ட்ராட்டஜிஸ், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதை எப்படி ஃபார்ம் பண்ணணும், அது எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளோ இருக்குது, ஒரு சீரீஸ் இருக்குது. கண்டென்ட் போடுறதுக்குமே ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸாக போகும்போது அதை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் நான் இங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். அக்கௌண்ட் மேனேஜர் வச்சு வீக்லி செக் பண்ணுறது. எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஐயோ ஒரு வாரம் கழிச்சு இவங்க கேட்பாங்களே அப்படின்றதுக்காகவே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆட்டோமேட்டிக்காகவே லேர்னர் தான், ஆனாலும் எனக்கு கம்ஃபர்டபுளான டைமில் லேர்னர். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணுச்சு ஒர்க்கை. இந்த ஒரு வாரத்தில் இது முடிக்கணும், இந்த ஒரு வாரத்தில் இது முடிக்கணும் அப்படின்னு. நான் எல்லாமே முன்னாடி முடிச்சுட்டு வந்தேன். 2வது வாரமே நான் 4வது வாரத்தில் இருந்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்ததுனால எனக்கு லேர்னிங்ஸ் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு சப்போர்ட்டே இருக்குது, பின்னாடி என்னை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. அப்படின்னும் போது ஓடு அந்த சப்போர்ட் தான் சார் என்னை இந்த 10 lakhsக்கு கொண்டு வந்துச்சு.